இனிமே நம்மளுக்கு எல்லாமே நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். அரசியலுக்கு வர வாய்ப்பு இல்ல. இனிமே இருக்கிற காலம் காசி ராமேஸ்வரம் போய் புண்ணியத்தினால தேடிக்கணும். அடுத்து பிரதமர் ஆகிறதுக்கு கூட அவர் நின்னாருன்னா அவர் தான் அடுத்த பிரதமரும் கூட. ஓகே ஓகே சூப்பர், நன்றிக்கா. முதலமைச்சரா நிறைய பேர் ஆண்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதுல சிறந்த முதலமைச்சர்னா யார் சொல்லுவீங்க? விஜய் அண்ணா தவிர்த்துட்டு. காமராஜர் ஐயா, எம்ஜிஆர், அதுக்கு அடுத்தது அந்த இடத்துக்கு தகுதியானவர் நம்ம இளைய தளபதி விஜய் மட்டும். ஓகே, விஜய் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகி எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? 4 மாசம் ஆகுதுண்ணா. 4 மாசம் ஆகுதுல்ல? இல்ல 4 மாசம் இல்ல, 2.5 மாசம் ஆகுது. 2.5 மாசத்துல என்னெல்லாம் செஞ்சிருக்காரு மக்களுக்கு? சிங்கப்பெண்கள் படை அமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த காவேரி நதியை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய பண்ணிருக்காரு. எங்களுக்கு அதை பத்தி இல்ல மாற்றம் தான் மாற்றம்லாம் நிறைய வந்திருக்குண்ணா. மக்கள் அனைவரும் மாற்றம் வேணும் தான் ஓட்டே போட்டாங்க. என்னென்னலாம் மாற்றங்கள் வந்திருக்கு? திமுக ஆட்சியில் இல்லாத ஒரு சாதனை டிவிக்கு என்ன சாதனை வந்திருக்கு? மக்களுக்கு மாற்றம்னா என்ன, நாங்க நிம்மதியா தூங்குறோம். எங்க தளபதி வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷத்தோட தூங்குறோம். அதுவே பெரிய மாற்றம் தான். திமுக ஆட்சியில தூங்கவே இல்லையா? தூக்கமே வராது எங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணுவானுங்க, ஃபேமிலியா வந்து பின்னாடி பின்னாடி வரானுங்களா, என்ன பண்ணுவானுங்கன்ற பயம் தான். அது எங்களுக்கு எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க. இவனுங்க இப்படி சரக்கு கடையை திறந்து வச்சுட்டு அது பிளாக்ல திறந்து வச்சு காலைல 6 மணிக்கு எல்லாமே குடிக்கிறானுங்க. ஒரு முக்கியமான நிறைய ஒயின் ஷாப்புங்களை மூடி இருக்காரு. பிளாக்ல விக்கிறது கிடையாது. இப்போ இந்த கெஞ்சா பான்புராக்கு இதெல்லாம் ஒழிச்சிருக்காரு. அதனால நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். எங்க வீட்டுக்காரெல்லாம் குடிச்சுதான் செத்து போனாரு. இனிமே நான் 3 பொண்ணு வச்சிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்காகவே எங்க இளைய தளபதி அண்ணன் ஆட்சிலேயே இருக்கணும். விஜய் அண்ணன் இந்த வீடியோ பாக்குறாரு, அவருக்கு எதனா சொல்லணும், என்ன சொல்லுவீங்க உங்க சார்பில்? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அண்ணா, மக்கள் எப்பவுமே உங்க பக்கம் இருக்கிறோம். ஓகேண்ணா. இப்ப ஸ்டாலின் ஐயா பாக்குறாரு, அவர்கிட்ட எதனா சொல்லணும்னா சொல்லுங்க. இனிமே திருத்திக்குங்க. என்னென்னலாம் திருத்திக்கணும்? என்னன்னா சொத்து சேர்க்காதீங்க. எம்ஜிஆர் பாடி இருக்காரு, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலை இருக்காதுன்னு. அந்த மாதிரி இருக்கிறத பொதுவா மக்களுக்கு கொடுத்துட்டு இனிமே புண்ணியத்தினால தேடுங்க. அரசியலுக்கு வர வாய்ப்பு இல்ல. இனிமே இருக்கிற காலம் காசி ராமேஸ்வரம் போய் புண்ணியத்தினால தேடிக்கணும். ஓகே, உதயநிதி தானே பாக்குறாரு. அவர் கைது பட்டாரு, கைது செஞ்சாங்கல்ல, அவருக்கு எதனா சொல்லணும், என்ன சொல்லுவீங்க இந்த கைதை பத்தி? இனிமே இந்த மாதிரி தரைக்குறவா பேசாதீங்க. ஒரு நண்பர்களா ஒரே இடத்துல விஜய் அண்ணாவும் இவரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஒரு நண்பர்களா இருங்க, அதுதான் நான் சொல்றேன். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க? மக்களுக்கு இனிமே நம்மளுக்கு எல்லாமே நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். மக்கள் இந்த வாட்டி மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா வாட்டியுமே அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டே வரணும். அடுத்து பிரதமர் ஆகிறதுக்கு கூட அவர் நின்னாருன்னா அவர் தான் அடுத்த பிரதமரும் கூட. ஓகே ஓகே சூப்பர், நன்றிக்கா. ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. அப்படியே மைக் பிடிக்கா. நடிகர் தனுஷும் இப்போ அரசியல் வரப்போறான் அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? நடிகர்கள்லாம் இப்போ வர்றது. தனுஷ் அவரை பத்தி என்ன சொல்றது, அவருக்கு ஏன் இந்த வேலைன்னு தெரியல. அவரும் விஜய் ரசிகர் தான். இப்ப ஏன் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல. பாப்போம். சொந்த ஆதரவு கொடுப்பீங்களா நீங்க? இல்லண்ணா, எப்பயுமே எங்க ஆதரவு விஜய்க்கு மட்டும்தான், விஜய் அண்ணாவுக்கு மட்டும்தான். சாரி. தனுஷ் என்ன சொல்றாரு, தட்டி விடாதீங்க தட்டி கொடுங்கன்றாரு இல்லையா? சோ அதை பத்தி நீங்க கருத்து என்ன? அவரை தட்டி விட நினைக்கிறீங்களா, தட்டி விட நினைக்கிறீங்களா? தட்டி கொடுங்கன்னா எங்களுக்கு நல்லது செய்ய விஜய் அண்ணா வந்திருக்காரு. அது அவரு வந்து பாராட்டி தானே ஆகணும். நானும் வருவன் போட்டி போட்டுன்னு வந்தா எப்படி ஆகுறது? ஓகே, எப்பவுமே வராதவங்க திடீர்னு வர்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தெரியலையே, அவங்க மனசுக்கு தான் தெரியும். ஆனா 1000 பேர் எல்லாரும் ரோட்ல போறவங்களும் அப்பா அம்மான்னு கூப்பிடலாம். ஆனா நமக்கு யாரு அப்பா அம்மாவோ அவங்களதானே நம்ம வந்து பேச முடியும். எங்களுக்கு அப்பாவா அம்மாவா வந்து எப்பயுமே விஜய் அண்ணன் மட்டும்தான். சரி, ஓகேக்கா, நன்றிக்கா, சூப்பர்க்கா.